ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வென் டெஸ்டினி பிரிங்ஸ் த டீமனோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். லியா சிம்மாவை மிஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தா கரெக்டா சிம்மா உள்ள வந்துடுறான். அங்க இருக்கிற மத்தவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப திமிருத்தனமா பேசிட்டு லியாவை கூட்டிட்டு சிம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். மத்த எல்லாரும் ரொம்ப திமிரு பிடிச்சவன் தான் அப்படின்னு சிம்மா யாரோட உருவத்துல இருக்கானோ அவனை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ லியா சிம்மா ரெண்டு பேரும் உள்ள வந்துட்டு இருக்கும்போது சிம்மா பாக்குறான், மேடம் எனக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க போல. அது மட்டும் இல்லாம சாப்பிடுறதுக்காக நீ ஒண்ணும் வேகமா இனிமே ஓட தேவையில்ல. உனக்கு இருக்கிற பவருக்கு சாப்பாடு இல்லாமலே உன்னால ஈஸியா வாழ முடியும்னு சொல்ல, எனக்கு இருக்க பேராசையில தான் நான் சாப்பிட போறேன். எனக்கு சாப்பாடு தேவையில்லைன்னு எனக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லாம சிம்மா, நான் ஒண்ணு சொல்லவா? நல்ல புடிச்ச டேஸ்டா விரும்பி சாப்பிடுறது, அது மட்டும் இல்லாம நல்ல நிம்மதியா தூங்குறதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணும். உனக்கு அது கிடைக்கலங்கிறது தான் எனக்கு வருத்தமா இருக்கு. இனிமேலாவது சாப்பிட கத்துக்கோன்னு அவன்கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறா. சிம்மா லியாவை ஒரு இடத்துக்கு கூட்டு போறான்ல, அங்க பார்த்தா டேபிள் நிறைய விதவிதமா சாப்பாடு இருக்கு. லியா என்ன சாப்பிடறதுக்காக கூட்டு வந்த, சூப்பர் போ அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்பூன் எடுத்து வாயில வைக்கிறா. சில்க் மாதிரி இருக்கு, சூப்பர் ஸ்மூத்தா உள்ள இறங்குதுன்னு அந்த கஸ்டர்ட் பத்தி சொல்லிட்டு இருக்கா. சிம்மா உடனே அவ மீதி ஸ்பூன்ல வச்சிட்டு இருக்கத சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஒண்ணுதான் எடுத்து சாப்பிடுப்பா, டேபிள் நிறைய இவ்ளோ இருக்குல்ல, கண்ணு தரலையான்னு கேட்டுட்டு இருக்கா. எனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து சாப்பிட்டுப்பேன், என்ன நீலாம் ஒண்ணும் சொல்லக்கூடாதுன்னு சிம்மா சொல்லிட்டு இருக்கான். இப்ப பாரு, வாயில போட்டேன், உனக்கு கிடைக்காதுன்னு லியா சொல்லிட்டு இருக்கா. வேகமா சிம்மா அப்படியே கிஸ் பண்ணி அந்த சிப்ஸ்ல பாதி எடுத்து சாப்பிட்டு இருக்கான். லியா பாக்குறா, வர நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு உட்கார வைக்கிறா. சிம்மா, உன்ட்டு ஒரு விஷயம் சொல்லவா? வர நான் நினைக்கிறதெல்லாம் உன் காதுல விழுற மாதிரி இருக்கு. நிஜமா என்ன? அதை சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளதான் நினைச்சேன். அது எப்படி நீ சாப்பிட்ட அப்படின்னு கரெக்டா அவ கேட்க ஆரம்பிக்க சிம்மா சொல்றான், அடுத்தவங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் படிக்க முடியாது நான் உன்கிட்ட சொன்னேன் தான், அதுவும் உண்மைதான். ஆனா கொஞ்ச நாளா என்னன்னு தெரியல, நீ மனசுக்குள்ள என்னென்னலாம் யோசிக்கிறியோ அதெல்லாம் எனக்கு கேட்க ஆரம்பிக்குது. கரெக்டா வார்த்தைக்கு வார்த்தை கேட்காது, ஆனா அதோட ஜிஸ்ட் என்னங்கிறது தெளிவா எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனேலியா யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறா. இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்காக என்னோட மனக்கடலுக்குள்ள இவனை நான் டெய்லி அனுப்பி இப்போ இந்த நிலைமைக்கு வந்துருச்சு. மனசுல நினைக்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்ப நினைக்காம எப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு இவ குறுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே, இப்ப கூட நீ நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறல்ல, அது கூட எனக்கு கேக்குதுன்னு சிம்மா சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்துட்டு ஒரு ஒண்ணு ஈரொன்னு ரெண்டுன்னு வாய்ப்பாடு பாட சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் வேற எதையும் நினைக்காம இருக்க முடியும் அப்படின்னு. எப்ப பாரு சாப்பிடுறத பத்தி, நல்லா படுத்து தூங்குறத பத்தி ரெண்டு பத்தி தான் நினைப்ப. வேற ஏதாவது நீ என்ன நான் கேட்க கூடாத நினைக்க போறியா என்ன அப்படின்னு கேட்க, இல்ல அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு வாய்ப்பாட சொல்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு லியா அப்படியே ட்ராக்க மாத்தி விட்டுட்டு இருக்கா. தனியா ரூம்ல கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டு, அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு, இதுக்கும் மேல நம்ம எது நினைச்சாலும் அவனுக்கு கேட்காது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல கேக்குதுன்னு தூரமா உட்காந்துட்டு சிம்மா சொல்றான், இதுவும் கேக்குதா? தொல்லை தாங்க முடியல, எப்படி கேட்காம இருக்குது அப்படின்னு. ஒரு வேளை இன்னைக்கு கிளாஸ்ல டீச்சர் சொன்னாங்க, கல்டிவேஷன் பார்ட்னர்னு சொல்லப்படுற டீப்பான லவ் இருக்கிற ரெண்டு பேருக்கு நடுவுல இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குன்னு. ஒரு வேலை என் மேல அவனுக்கு இருக்கிறது டீப்பான லவ்னு மனசுல யோசிக்கிறா. ஆனா சிம்மா எதுவுமே காதுல வாங்காத மாதிரி, இப்ப நீ பேசுனதெல்லாம் எனக்கு கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். லியா நான் படுத்து தூங்க போறேன்னு தூங்கிட்டு இருக்கா. சிம்மா போய் பக்கத்துலயே படுத்துட்டு இருக்கான். இங்க பாரு, என் மனக்கடலுக்குள்ள வர வேலை வச்சுக்காத, நீ இன்னைக்கு உள்ள வரக்கூடாதுன்னு அவ சொல்றா. அதென்ன மேடம் நீங்க சொல்றதுன்னு வேகமா நெத்தியும் டச் ஆக லியாவோட மனக்கடலுக்குள்ள சிம்மா வந்துடுறான். இங்க பாரு, எப்பவுமே நீ தூங்கவே மாட்ட, லேட்டா தான் தூங்குவ, என் மனக்கடலுக்குள்ள வந்தா மட்டும் உனக்கு என்னதான் நடக்குதோ? நல்லா தூங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு லியாவும் சேர்ந்து தூங்க ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் கிளாஸ்ல லியா உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கா. சிம்மா இவளை விட்டுட்டு அந்த உருவத்தை மட்டும் விட்டுட்டு வெளியே எங்கேயோ போயிருப்பான் போல. இவ தூங்கி வழிறத டீச்சர் பார்த்துட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, கல்டிவேஷன் பார்ட்னர்னா என்னன்னு தெரியும்ல, ரொம்ப டீப் லவ் இருக்கிறவங்களால மட்டும்தான் அதை வச்சு சக்திகளை சேர்க்க முடியும், அவங்களுக்கு தான் கல்டிவேஷன் பார்ட்னர்னு சொல்லுவாங்க. அதாவது கணவன் மனைவி அப்படிங்கிறது கூட அதுக்குதான் அர்த்தம். ஆனா கல்டிவேஷன் பார்ட்னர் ஆகுறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. சில சமயம் ஒருத்தங்க இறந்து போகும்போது இன்னொருத்தங்களும் இறந்து போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காரு. இது கேட்டு லியா யோசிக்கிறா, இப்பதான் டேட்டிங்கே பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ள சாவ வரைய போயிட்டாரு இவருன்னு சொல்லிட்டு, ஆஹா இப்படியே விடக்கூடாது, இதுக்கு மேல சிம்மாவை என் பெட்லயே படுக்க வைக்க கூடாது, தனித்தனியா படுக்க வைக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. லியா அங்க இருந்து வந்துட்டு இருக்கா, சிம்மா பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள வேலையை முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு லியா கேட்டுட்டு இருக்கா. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளியே போறேன், உனக்கு வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரணுமான்னு சிம்மா கேக்குறான். கிட்டத்தட்ட கல்யாணம் ஆன புருஷன் பொண்டாட்டி மாதிரியே நாங்க ஆயிட்டோம், வாங்கிட்டு வரணுமான்னு கேக்குறான் பாருன்னு. சரி எதையாவது ஒண்ணு வாங்கிட்டு வா அப்படின்னு லியா சொல்றா. சிம்மா பாய் செல்லும் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த ஷீ இருக்கான்ல, ரூலிய தனியா கூப்பிடுறான். ரூலி, நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன், இந்த பாம்பு செதில் இருக்கு பாரு, இது உன் வீட்டுல கிடைச்சதுன்னு கேள்விப்பட்டேன், பாம்பு உன்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்க, என்னையே ஸ்பை பண்ணி பாக்குறியா அப்படின்னு ரூலி கேக்குறா. ஏமா, அந்த பாம்பை அடிச்சு கொடுமைப்படுத்தினா அதை காப்பாத்துறதுக்கு சிம்மா வருவான்ல, அதுக்காக தான். என் பாம்பை கொல்ல உனக்கு மனசு இல்லையான்னு ஷீ மிரட்ட ஆரம்பிக்கிறான் ரூலிய.
இங்க லியா ரொம்ப போர் அடிச்சு போய் தூங்க ஆரம்பிக்கிறா. ஏதோ வெளிச்சம் கண்ணுல படுற மாதிரி இருக்கு. பார்த்தா சிம்மா தான் 2 கண்ணாடி ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கான். வண்டியான்னு கேட்டுட்டு இருக்கா. ஆனா வந்துட்டேன்னு சொல்லிட்டு, இது உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு கண்ணாடி உனக்கு, இன்னொரு கண்ணாடி எனக்கு. இதுல நம்ம கொஞ்சமா மந்திரத்தை போட்டா போதும், நான் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த கண்ணாடி மூலமா உனக்கு தெரியலான்னு சொல்ல, ஓ வீடியோ காலா, அந்த காலத்திலே வா அப்படின்னு சொல்லிட்டு லியா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. தேங்க்ஸ் சொல்றதுக்கு நீ என்ன பண்ண போற? எதுவுமே கொடுக்காமலாம் நான் தரமாட்டேன்னு சொல்ல, நான் உனக்கு கிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு லியா அவனை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. உடனே சிம்மா வெக்கப்பட்டுட்டு இருக்கான். இங்க பாரு, இது வெறும் தேங்க்ஸ்க்கான கிஸ் மட்டும் கிடையாது, நம்ம பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் மேல அதுக்கான கிஸ்ன்னு சொல்லிட்டு லியா சொல்ல, அப்படின்னா என்னன்னு கேக்குறான். பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்னா 2 பேரும் ஒருத்தங்க பயங்கரமா விரும்புறது, நம்ம அதுக்கும் மேலன்னு லியா சொல்ல, அதுக்கும் மேலயா, அதுக்கும் மேலனா என்னன்னு சிம்மா வேணும்னே தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதாவது நம்ம 2 பேரும் கல்டிவேஷன் பார்ட்னர்னு சொல்லிட்டு உங்க உலகத்துல அப்படித்தானே சொல்லுவீங்க, நம்மளுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. 2 பேருமா சேர்ந்து நம்ம சிம்மாவோட மனக்கடலுக்குள்ள போயிடுறாங்க. ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அடுத்த நாள் காலையிலே ஆகுது. லியா எந்திரிக்கிறா. இப்படியே டெய்லி இவன் கூட சேர்ந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு சிம்மா முகத்தை பக்கத்துல போயிட்டு, இப்ப பாரு சிங்கம் மாதிரி இருக்கிற இந்த முகம் அப்பப்போ என் கூட இருக்கும் போது மட்டும் குட்டி போன மாதிரி இருக்கு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கா. சிம்மா பாக்குறான். இதுவும் என் காதுல விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். லியா வேகமா எந்திரிச்சு அந்த கண்ணாடியை பார்த்து, கண்ணாடியை உடைச்சிடாதடா உருண்டுன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி போயிட்டோன்னு வச்சுக்கோயேன், இது லைவ் ஸ்ட்ரீமிங்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. ஏதாவது ஒரு இடத்துல இந்த கண்ணாடியை வச்சுட்டா இன்னொரு இடத்துல நடக்கிற ஓட்டுமொத்த சீனையும் நம்மளால காட்ட முடியும்லன்னு லியா சொல்றா. அப்படியும் சொல்லலான்னு சிம்மா அங்க இருந்து கிளம்புறான். இங்க அடுத்து இந்த ஷீ ஃபேமிலியோட அடுத்த இடத்துக்கு போயிட்டு அங்க இருந்து நம்ம லியா என்ன பண்றா அப்படிங்கறத செக் பண்ண ஆரம்பிக்கிறான். லியா நல்லா கிளாஸ்ல உட்காந்து தூங்கிட்டு இருக்கா. அப்ப டீச்சர் அவளை தட்டி எழுப்புறாரு, எந்திரிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. லியா கிளாஸ் கவனிக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டு ஒரு மந்திரக்கட்டு ஒண்ணு போட்டுட்டு, அவ என்ன பண்ணாலும் யாருக்கும் தெரியாத மாதிரி மந்திரக்கட்டை போட்டுடுறா. அடுத்து அவளும் இந்த கண்ணாடி எடுத்து, சிம்மா எங்க இருக்க, எங்க போன அப்படின்னு கேட்க, இன்னொரு முக்கியமான இடத்துக்கு வந்தேன், அங்கதான் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்ல, யார் கண்ணுலயாவது பற்ற போறேன்னு சொல்லிட்டு லியா கவலைப்பட்டுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து சிம்மாவை அட்டாக் பண்றதுக்கு 2 பேர் அங்க வந்துடுறாங்க. சிம்மா அவங்களை அட்டாக் பண்ணிட்டு, இங்க ஏதாவது அந்த ஸ்பிரிட்டோட பவர் கிடைச்சதுன்னா என்கிட்ட வந்து சொல்லணும், புரியுதான் மந்திரக்கட்டை போட்டு விட்டுறான். அந்த 2 பேரும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அதுக்குள்ள லியா பதறிட்டு சிம்மா சிம்மான்னு கத்த ஆரம்பிக்கிறா. இங்கதான் இருக்கேன், ஒன்னும் ஆகல அப்படின்னு சிம்மா சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, சரி நான் அந்த இடத்தெல்லாம் சுத்தி பாத்துட்டு சீக்கிரமா வந்து சேருன்னு லியா சொல்றா. இன்னொரு பக்கம் நம்ம பாம்பு இருக்கான்ல, அவன் கிளம்பி வந்துட்டு இருக்கான். எப்படியாவது நான் வந்து எங்க பாஸ கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு. அப்போ விசில் சத்தம் கேக்குது. ரூலியோட விசில் சத்தம்னு வேகமா அவன் ஓடி வர, ரூலிய பாத்துட்டு எதுக்கு என்ன கூப்பிட்டேன்னு கேட்டுட்டு இருக்கான். பார்த்தா நிறைய பேர் சுத்தி வந்து அவனை பாம்பு புடிச்சிடுறாங்க. எனக்கு வேற வழியே இல்ல, நீ கூப்பிட்டனாலதான் வந்தேன், எதுக்கு இவங்க எல்லாம் என்ன பிடிக்கிறாங்கன்னு அவன் சண்டை போட ஆரம்பிக்க, ரூலிய அவனை அட்டாக் பண்ணி விட்டுடுறா. பார்த்தா கொஞ்ச நேரத்துல பாம்பு பயங்கரமா அடி வாங்கி ரத்த காயத்தோட இருக்கான். பக்கத்துல வர ரூலிய பாத்துட்டு, ஏன் ரூலி இப்படி பண்ணன்னு கேட்க, உன்னை காப்பாத்துறதுக்கு கண்டிப்பா சிம்மா வருவான்ல, அதுக்காக தாண்டான்னு பின்னாடி காத்துட்டு போயிட்டு, சாரி நான் உன்னை காப்பாத்துறதுக்கு தான் வந்திருக்கேன், லைட்டா ஹெல்ப் பண்றேன், தப்பிச்சு ஓடி போயிடுன்னு சொல்லிட்டு, நான் கொல்ற மாதிரி உன்னை கொல்லுவேன், அப்புறமா அங்கிருந்து எஸ்கேப் ஆடுன்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன கடிச்சு வையன்னு சொல்ல, அதே மாதிரியே ரூலிய பாம்பு கடிச்சு வைக்கிறான். என்னையா கடிக்கிறன்னு ரூலி கொல்ற மாதிரி ஒரு ஆக்டிங்க போடுறா. ஷீ அங்க இருந்து வரான். என்னம்மா அதுக்குள்ளே உன்னை கொண்டு வச்சுட்டியே, எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு, நம்ம பிளான் பண்ணதெல்லாம் இப்படி வேஸ்ட் ஆயிடுச்சேமா அப்படின்னு சொல்லிட்டு இவனை தூக்கி கொண்டு போய் போடுங்கன்னு சொல்ல, அவனோட கால்ல பார்த்தா ஒரு மந்திரத்தை போட்டு விட்டுருக்கான் அந்த ஷீ. அதாவது இந்த ட்ராக் எல்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த மந்திரத்தை. இங்க நம்ம சிம்மா என்னவோ ஒண்ணு ஆயிடுச்சு பாம்புக்குன்னு வந்து நிக்கிறான். பாம்பு பாம்போட உருவத்துல இருக்கு, மனுஷ உருவத்தை கூட எடுக்க முடியாம. உடனே சிம்மா அவனோட ரத்தத்தை பாம்புக்கு குடிக்க கொடுக்குறான். உடனே பாம்பு உருவத்துக்கு வந்துடுறான். இந்த மாதிரி ரூலி இருக்கால, அவளோட அரண்மனையில என்ன அட்டாக் பண்ணாங்க, ரூலி என்ன காப்பாத்துறதுக்காக இப்படி அமுச்சு விட்டுட்டான்னு சொல்ல, சிம்மா பாக்குறான். உன் கால டிராக்கிங் டிவைஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கும் போதே சுத்தி நிறைய ஆளுங்க வந்துடுறாங்க. சிம்மா ரொம்ப வீக்கா இருக்காங்கிறது அவனுக்கே தெரியும். ஒரு 6-7 பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் அட்டாக் பண்றான். நான் வீக்கா தான் இருக்கேன், ஆனா உங்களை என்னால அடிக்க முடியும்னு சொல்லிட்டு அதுல ஒரு 5 பேரை அங்கேயே அட்டாக் பண்ணி கொண்டு போட்டுட்டு, மீதி இருக்கிற ஒரு ஆளை மட்டும் உங்க பாஸ் கிட்ட நான் கிடைக்கலன்னு போய் சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுட்டு இருக்கான். ஆனா சிம்மாக்கு வாயில இருந்தெல்லாம் ரத்தமா வந்துட்டு இருக்கு, ரொம்ப உடம்பு வீக்கா இருக்கு. என்ன பாஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு பாம்பே பயந்து போயிட்டு இருக்கான். இங்க ஷீ கிட்ட ஆளுங்க வந்து, சிம்மா எங்க போனான்னு எங்களால கண்டுபிடிக்கவே முடியல, திடீர்னு வானிஷ் ஆயிட்டான், பாம்பும் அப்படியே காணாம போயிடுச்சுன்னு சொல்ல, அப்படி காணாம போயிடுச்சுன்னா சிம்மா தான் வந்து கூட்டு போயிருந்திருக்கணும். சிம்மாவை இப்படி கண்டுபிடிக்க முடியாம போச்சு, இவங்களையே சிம்மா கொல்லாம விட்டான்னு ஏதேதோ ஷீ யோசிக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கும் மேல விடக்கூடாது, சீரியஸா தேட ஆரம்பிங்க, கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தோம்னா அவ்வளவுதான், எல்லா கதையும் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஷீ சொல்ல, அவங்க பையனும் ஓகேப்பான்னு கேட்டு போயிட்டு இருக்கான். இங்க லியா ரொம்ப ரொம்ப சிம்மாவை மிஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. கண்ணாடியில கூட பேசவேலன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. சிம்மா அங்க வரான். ரொம்ப உடம்பு முடியாம நம்ம இருக்கிறது தெரிஞ்சா கவலைப்படுவான்னு சொல்லிட்டு அதெல்லாம் மனசுக்குள்ளேயே கண்ட்ரோல் பண்ணிட்டு லியா பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கான்.
இதெல்லாம் என்னதுன்னு கேட்க, இது பேர்லாம் இமோஜின்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல சோகமா இருக்கும் போதெல்லாம் வரைவாங்க. நீ இல்லாம நான் பயங்கரமா ஃபீல் பண்ணிருந்தேன் தெரியுமான்னு சொல்ல, அப்படியா மேடம் நான் இல்லாம ஃபீல் பண்ணிருந்தீங்களான்னு கேட்டு மறுபடியும் அவனோட நெத்தியோட நெத்தியா வச்சிட்டு இருக்கான். கவலைப்படாத, நான் வந்துட்டேன், நான் இங்க தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையிலே ஆகுது. லியா எந்திரிக்கிறா. சிம்மா பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப இன்னைக்கு நீ எங்கேயும் போறது கிடையாதான்னு கேட்டுட்டு இருக்கா. நான் தான் சொன்னேன்ல போறது கிடையாதுன்ட்டு. ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை நான் அப்புறமா பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சிம்மா சொல்லிட்டு இருக்கான். உனக்கு என்ன ஆசை இப்போ அத சொல்லுன்னு கேட்க, எனக்கு சும்மா வெட்டியா இருக்கணும்னு சொல்லிட்டு லியா சொல்றா. அந்த வார்த்தைக்கு மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் இருக்கு போல சிம்மாக்கு. வெட்டியா இருக்கணும்னு நினைச்சத மீன் சாப்பிடதான் ஆசைப்படுறா போலன்னு கூட்டு போயிட்டு ஒரு ஸ்பெஷல் பாண்ட் ஒண்ணு இருக்கு, அதுல இருந்து ஒரு நல்ல ரகசியமா வளர்க்கப்படுற ஸ்பெஷல் மீன் இருக்கு, அதை புடிச்சு குடுக்கறான். லியா பாக்குறா, உன்னையெல்லாம் பாய் ஃப்ரெண்ட் கூட வச்சுட்டு நான் என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு இத கேக்கலனா அப்படின்னு சொல்றா. வேண்டாமா அப்படின்னு கேட்டதும், பாவம் எவ்வளவு ஸ்பெஷல் மீன் இது தண்ணிக்குள்ளேயே போட்டுடலாம் அப்படின்னு லியா சொல்லிருக்கா. ஆனா அதை சாப்பிட்டா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்ல, அப்படியா ஒன்னே ஒண்ணுதான் கிடைச்சதா, வேற எதுவும் கிடைக்கலையா, நான் போய் இதை ரோஸ்ட் பண்றேன் அப்படின்னு பக்கத்துலயே ரோஸ்டிங் பண்றதுக்கு எல்லா செட்டப்பையும் ரெடி பண்ணிட்டு உட்காந்து ரோஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. இவன் சின்சியரா பாக்குறத பார்த்துட்டு நம்ம சிம்மாவே சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஒண்ணு பார்த்தாத நீ இன்னும் போய் 4 மீன் பிடிக்கிறேன்னு தண்ணிக்குள்ள இறங்கி ஆள நனைஞ்சிட்டு இருக்கா. சிம்மா சிரிச்சுட்டே, போதும் இங்க வந்து உட்காரு, இது ஒண்ணு சாப்பிட்டா பார்த்தாதா அப்படின்னு கேக்குறான். லியா வேணும்னே நான் மனசுல நினைக்கிறதெல்லாம் அவனுக்கு கேட்கும் இல்லன்னு, இங்க நிறைய மீன் புடிச்சு குடுக்குற மாதிரி எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கணும், என் மேல உயிரே வச்சிருக்க மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்ட ஆரம்பிக்கிறா. சிம்மா கடுப்பாயிடுறான். ஒரு குட்டி வாளி எடுத்துட்டு போயிட்டு அது நிறைய மீன் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு கொண்டு வந்து இவகிட்ட கொடுத்துட்டு இருக்கான். எனக்கும் மீன்ல சூப் வச்சு கொடு அப்படின்னு கேக்குறான். சரி ஓகே, எனக்கு நல்ல பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கதால நன்றி சொல்லிட்டு சூப் வச்சு தரேன்னு சொல்லிட்டு பாத்திரம் எல்லாம் ரெடி பண்ணி சூப் வைக்க ஆரம்பிக்கிறா. இவ ஃப்ரைய சாப்பிட ஆரம்பிக்க, சிம்மா சூப்பை சாப்பிட ஆரம்பிக்க, 2 பேரும் ஹாப்பியா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இன்னொரு பக்கம் மறுபடியும் ஷியோட ஆளுங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எவ்வளவு தடவை தேடி பார்த்தோம் சிம்மாவோட கூட இருந்தா யாருமே கிடைக்கல. இந்த ஒரே ஒரு மீனோட எலும்பு கூட தான் கிடைச்சது. இந்த மீனை யாரோ அதிசய மீனை கொண்டு சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆளுங்க சொல்ல, இது நான் வளர்த்த அதிசய மீன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு யூஸ் பண்ணலான்னு இருந்தேன், ஷாக்கிங்கா இருக்குன்னு ஷீ ஆள ஆரம்பிக்கிறான். ரூலி பாக்குறா, இதுல கொஞ்சமா பவர் தெரியுது, பயங்கர கோல்டு நேச்சர், அது கண்டிப்பா லியாவோடதா தான் இருக்கும், லியாவோட எனர்ஜிய என்னால அதுல ஃபீல் பண்ண முடியுது, அப்ப லியாக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லிட்டு ரூலி ஒரு பக்கம் ஹாப்பியா இருந்துட்டு இருக்கா. சோல் ஃபிஷ போய் கொண்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஷீ பயங்கரமா அழ ஆரம்பிக்க, அதை பார்த்துட்டு மத்தவங்க எல்லாம் லைட்டா சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. இங்க இன்னொரு பக்கம் ஒரு லேடி லீடர் ஒருத்தி இருப்பால, அவளோட பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு எனர்ஜி ரொம்ப அடி வாங்கிருச்சு போல, எல்லாம் நம்ம சிம்மா பார்த்த வேலையால இவ்வளவு அட்டாக் பண்ணதால. அதனால இந்த பொண்ணு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்து அவங்களோட எனர்ஜி எல்லாம் உறிஞ்சி எடுத்து அதுலதான் வந்து சஸ்டெயினே பண்ணிட்டு இருக்கா. வேலைக்கார பொண்ணு, எந்த பொண்ணும் கிடைக்கல எனர்ஜியை நீங்க எடுக்கிறதுக்குன்னு சொல்ல, அப்போ ஓ எனர்ஜியை நான் எடுத்துடுறேன்னு இந்த பொண்ணோட எனர்ஜியையும் எடுத்துடுறா. அந்த பக்கமா அவங்க அம்மா வந்துடுறா. என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நான் சீக்கிரமா இது பண்ணா மட்டும்தான் சஸ்டெயின் ஆக முடியும், எனக்கு வேற வழியே இல்ல புரியுதா அப்படின்னு சொல்ல, டிமானிக் ஆர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண கூடாதுமா, அப்படி பண்ணனா அது உனக்கே பெரிய ஆபத்தாயிடும், அப்புறம் என்னாலே உன்னை காப்பாத்த முடியாதுன்னு அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்ல அதுக்கு ஒரு வழி இருக்குன்னு பின்னாடி இருக்க வேலைக்கார பொண்ணு, நீங்க கொஞ்சம் தூரமான இடத்துக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஐடியா கொடுக்குறா. இல்ல நான் போக மாட்டேன்னு சொல்ல, நீ போய் தான் ஆகணும், நீ வர வர பேச்சே கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு அவங்க அம்மா அந்த பொண்ணு தூரமான இடத்துக்கு அனுப்புறதுக்கு முடிவு பண்ணிடுறா. இங்க நம்ம லியா அந்த இன்னொரு உருவத்துல கிளாஸ்ல தான் இருந்துட்டு இருக்கா. எங்க உங்க சீனியரை காணோம் அப்படின்னு நம்ம சிம்மாவை பத்தி கேக்குறாங்க. இல்ல அவர் வெளியே போயிருக்காரு, நம்ம கொஞ்ச நேரம் ஷாப்பிங் போயிட்டு வரலாமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு கொஞ்சம் வெளியே போறா. நிறைய திங்ஸ் அழகழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறா. அவ யாரு அப்படிங்கறதெல்லாம் அங்க இருக்கிற சில பேர் கேட்டுக்கிறாங்க. அந்த இடத்துக்கு அந்த லீடரோட பொண்ணு இருக்கால, அவ வந்துடுறா. நிறைய விஷயங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுல இந்த லியா வாங்கிட்டு இருக்கால அந்த பொருளை காட்டி இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே லியா அவங்க நிறைய பேர் இருக்காங்க என்ன கிளம்பிடலான்னு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த பொண்ணு விட மாட்டேங்கிறா. அப்போல இருந்தே நான் உன்னை பாத்துட்டே தான் இருந்தேன், என்ன பார்த்து ரொம்ப கேவலமா நீ நினைக்கிற, மட்டமா பேசிட்டு இருக்க, நான் உன்னை விட மாட்டேன், உனக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு லியாவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அவசரத்துல இவளை அட்டாக் பண்ணும்போது அந்த கண்ணு அடி கீழே விழுந்துருது. அதையும் அந்த பொண்ணு எடுத்துக்கிறா. லியாவை சக்தியை காட்டலான்னு பாக்குறா. நிறைய பேர் இருக்கதால லியாவால எதுவும் பண்ண முடியல. அந்த பொண்ணு புடிச்சிட்டு போய் வீட்டுல அடைச்சு வச்சு இந்த மாதிரி மொக்கையா கண்ணாடிலாம் வச்சு உனக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிடலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பக்கத்துல அட்டாக் பண்றதுக்கு வரா. ஆனா இவ பக்கத்துல வந்தாலே இந்த பொண்ணுக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி உறைஞ்சு போயிருது. என்னடி என்ன பண்ணி வச்சு அவ கத்த ஆரம்பிக்க, நான் ஒண்ணும் பண்ணல லியா கத்திட்டு இருக்கா. லியா கணத்துல வர கீரெல்லாம் போட்டுட்டு அந்த பொண்ணு, உனக்கு ஒன்னாதானே எனக்கு மனசுக்கு நிம்மதி அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறா. இங்க இந்த பொண்ணு கோவமா கிளம்பி போறத பாத்துட்டு ரூலி என்ன ஆச்சுன்னு கேட்க, மேடம்க்கு கொஞ்சமா அடிபட்டுருச்சு, ஒரு பொண்ணை கூட்டு வந்து அவளை கொஞ்சம் சித்திரவதை பண்ணாங்களா, அப்ப அந்த பொண்ணு மேல இருந்து ஏதோ பவர் அவங்களை அட்டாக் பண்ணிருச்சுன்னு சொல்ல, இத மாதிரி பயங்கரமான பவர்லாம் லியாவோட உடம்புலதான் இருக்கும், நான் போய் பாக்கணும் அந்த பொண்ணுன்னு உள்ள போய் ரூலி பாக்குறா.
இது லியா தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடுறா. ஆனா லியா இங்க இருந்தாதான் அவளை காப்பாத்துறதுக்கு சிம்மா வருவான். அப்பதான் மத்தவங்க எல்லாம் கொல்லுவாங்க. சாரி லியா, உனக்கு என்ன எல்லாம் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து இவ வெளியே போயிட்டு அங்க அந்த ஷீ இருக்கான்ல அவனை பார்த்து அங்க இருக்கிறது லியா தாங்கிற உண்மையை போட்டு கொடுத்துடுறா. இது லியா இங்க மாட்டினாலா, கண்டிப்பா சிம்மா வந்துதான் இருமான்னு மத்த லீடர்ஸ் எல்லாம் ஒன்னா நிக்கிறாங்க. என் பொண்ணு உள்ள இருக்கா, அவளை முதல்ல காப்பாத்தணும் அப்படின்னு அந்த லீடர் சொல்லிக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. இங்க சிம்மா வந்ததுக்கு அப்புறமா ஒட்டு மொத்தமா அவனை போட்டு தீத்து தள்ளிட்டோம்னா நம்ம யாருமே எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க. சிம்மா லியாவை தேடி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். லியா அங்க இல்ல. ஏதோ அவளுக்கு ஆபத்து வந்துருச்சுன்னு புரியுது. மின்னல் வேகத்துல அங்க இருந்து கிளம்பி போய் தேட ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள இந்த லீடரோட பொண்ணு இருக்கால, அவ வந்துட்டு அவளை கூட்டுவாங்க. நான் அவ எனர்ஜியை எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே லியாவை கூப்பிடுறதுக்கு ஆளுங்க வராங்க. சிம்மா அங்க வரான். அட்டாக் பண்ணிட்டு லியாவை காப்பாத்துறான். லியா சாரின்னு சொல்ல லியா அழவே ஆரம்பிச்சிடுறா. ஏன் இவ்வளவு லேட்டா வந்த, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா, எனக்கு பயங்கரமா வலிக்குது, என்னால அவங்க கூட சண்டை கூட போட முடியலன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. ஆனா சிம்மா அதுக்கும் மேல அவன் கண்ணு கண்ணீரா வர ஆரம்பிக்குது. இவளை காப்பாத்தாம விட்டோமேன்னு பயங்கரமா ரிக்ரெட் பண்றான். இத பாத்துட்டு லியாக்கு மனசு கஷ்டமாயிடுது. ஏய் இல்ல, நீ வந்துட்டல்ல, இப்போ எனக்கு வலிக்கவே இல்ல, உன்னை பார்த்ததுமே எல்லாமே சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. கண்ணத்தை காட்டு அப்படின்னு சிம்மா பாக்குறான். கோவம் இவனுக்கு தலை கேறிக்கிட்டே இருக்கு. இல்ல எனக்கு நிஜமாவே வலிக்கலன்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றா. என் கூட வா அப்படின்னு சிம்மா அவளை அப்படியே அங்க இருந்து தூக்கிட்டு போறான். அங்க அந்த லேடி இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு வேற உருவத்துல இருக்காங்கல்ல, யாரா நீ, எவ்வளவு தைரியம் தான் தூக்கிட்டு போவ அப்படின்னு கேட்க சிம்மா அவனோட உண்மையான உருவத்தை காட்டுறான். நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கால்ல விழுந்து பயந்து போயிடுறா. ஆனாலும் என்ன உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, என் அம்மா வந்துட்டே இருக்காங்க, அவங்க வந்துட்டாங்க உன்னை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு சிம்மா சொல்லிட்டு இருக்கான். சிம்மா வந்து பில்டிங்குள்ளேயே வச்சு அடைச்சு போடுறதுக்கு அங்க இருக்கிற எல்லா லீடர்ஸும் ரூலியும் சேர்ந்து மந்திர கட்ட போட ஆரம்பிக்கிறாங்க. என் பொண்ணை காப்பாத்தணுமேனு சொல்ல முதல்ல சிம்மா அடைச்சிடலாம். உங்க பொண்ணால இதுல இருந்து வெளியே வர முடியும், சிம்மா மட்டும்தான் வர முடியாது அப்படின்னு லீடர் சொல்லிக்கிட்டு இருக்கான். சிம்மா, பாம்பு, நம்ம அப்புறம் லியா 3 பேரும் வெளியே வந்துட்டு அந்த பொண்ணை தூக்கி போட்டு, இவ உன்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தினா, இவளை இப்பவே கொல்லுன்னு சொல்லிட்டு சிம்மா சொல்றான். இல்ல நான் மாட்டேன் சிம்மா, வேணா சிம்மா, அதுக்காக என்ன கொல்றதுக்கெல்லாம் பிடிக்காது, இங்க இருந்து போயிடலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்டுட்டே இருக்கா. சிம்மா அந்த செகண்டே சரி நீ பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும், பண்ண வேண்டியது என்னோட வேலைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அங்கேயே கொண்டு போட்டுடுறான். அந்த லீடர் கதறி அழுவுறா. உங்களாலதான் என் பொண்ணை காப்பாத்தல, இப்ப பாருங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு சிம்மா நான் உன்னை விட மாட்டேன்டா, உன்னையும் லியாவையும் இப்பவே கொண்டு போடுறேன்னு இன்னும் பவர் கொடுக்க ஆரம்பிக்கிறா. எங்க லியாவும் பாம்பும் ரூலிக்கு குட்டியா மெசேஜ் அனுப்புறாங்க. ரூலி நீ உங்க கூட சேர்ந்து சண்டை போட்டனா உன்னை எப்படி நான் ஃப்ரெண்டா பாப்பேன் அப்படின்னு லியா கேக்குறா. சாரி லியா, என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரூலி தொடர்ந்து பவர் கொடுத்துக்கிட்டே இருக்கா. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல எவ்வளவோ அடிபட்டாலும் சிம்மா வாயிலிருந்து ரத்தமா கொட்டுது. இவங்க எல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி சிம்மா அங்க எல்லாத்தையும் உடைச்சு முடிச்சிட்டு கிளம்பி போயிடுறான். எப்படி அவனால தப்பிக்க முடிஞ்சது, கண்டிப்பா இங்க இருக்க யாரோ அவனுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஷீக்கு நல்லாவே புரியுது. சிம்மாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஆல்ரெடி ஒரு லீடர் இருக்காருல, அவர் எதையும் கண்டுக்காத மாதிரி நின்னுட்டு இருக்காரு. ஆனா அந்த ஷீ நேரா ரூலி கிட்ட போயிட்டு நீதான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியா, ஏதோ உங்க கூட பேசுன மாதிரி தெரிஞ்சதுன்னு கேட்க என்ன தேவையில்லாம சந்தேகப்படாதீங்கன்னு ரூலி சொல்லிட்டு இருக்கா. சிம்மா நம்ம லியாவை கூட்டு வரான். 2 பேரும் பயங்கரமா வீக்கா இருக்காங்க. ஆனா லியாவை விட சிம்மா வீக்கா இருக்கான். உனக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு, பழைய காயமே இன்னும் ஆறல, அதுக்குள்ள கஷ்டப்பட்டுட்ட, உனக்கே தெரியும் அவங்க இந்த பேரியர் கொண்டு வந்தாங்கன்னா உன்னால பிரேக் பண்ண முடியாத ஸ்ட்ரென்த்தோட அப்படின்னு. ஆனா என்ன காப்பாத்துறதுக்காக நீ உள்ள வந்துட்டலன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அழுதுட்டு இருக்கா. சிம்மா சொல்லிட்டு இருக்கான், லியா ரொம்ப ஃபீல் பண்ணாத, இங்க பாரு நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஒருத்தர் இருக்காருல, அவர்கிட்ட இருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுனா ரூலி தேவைப்பட்டா, அதனால்தான் நீ ரூலி கூட கம்யூனிகேட் பண்ணது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. லியா சொல்றா, ஆனா ரூலி அவனோட ஃப்ரெண்ட் ஆச்சே அப்படின்னு. ஆஹா இல்ல, அதெல்லாம் பழைய கதை, இனிமே எனக்கு ஃப்ரெண்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா லியா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. சிம்மாக்கு இவள் நினைச்சு கஷ்டமா இருக்கு, ஃப்ரெண்டு நினைச்சு க்ளோஸா இருந்தாலேன்னு. இன்னொரு பக்கம் இந்த ரூலி இருக்கால, சாரி லியா, சாரி பாம்பு, நான் 2 பேருக்காகவும் பார்க்க முடியாது, ஏன்னா என்னோட உயிர் என்னோடது ஒண்ணு மட்டும் இல்ல, என்னோட ஒட்டுமொத்த உலகத்துக்காகவும் என்னோட ஒட்டுமொத்த ஊருக்காகவும் நான் தனியா வாழ்ந்துட்டு இருக்கேன், அவங்களை காப்பாத்த வேண்டியதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாட்டில்ல வச்சிட்டு இருக்கா. அதை எடுத்து அப்படியே மோந்து பார்த்துட்டு அந்த இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கா தனியா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. தொடர்ந்து என்ன ஆக போகுது பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.